காஃபி குடிச்சு. ஏம்மா என்னாச்சு? ஏன் இப்போ போய் துணியை துவைச்சிட்டு இருக்க? எங்க காய போடவே இடம் இல்லை. அந்த துணியெல்லாம் அந்த காயாம கிடந்துச்சுல காஞ்சிட்டா? ஆ சரி, ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா எனக்கு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க இன்னைக்கு. எப்போதும் வந்து நான் தான் வந்து வேலை பார்ப்பேன். அப்படியே கிடக்கும். இங்கே போட்டுட்டு தான் நான் அங்கே போவேன். இல்லை டீயை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நான் எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் அள்ளி வெளில போட்டுட்டு வீடெல்லாம் அப்படியே இருக்கும். படுத்த வந்து பாய கூட சுருட்ட மாட்டோம். நான் குளிக்க போகிறேன். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் குளிக்க போங்க. வந்து அந்த மாதிரி என்ன பேசுறீங்கன்னு கேட்டிருக்கா, என்ன ஃபேஸுன்னு கேட்டிங்களா தெரியலப்பா. என்ன பிளேஸ்ன்னு கேட்டிருக்கீங்களா? இது திருநெல்வேலி. அதனால வந்து அப்படி அப்படியே நான் போட்டுட்டு போயிடுவேன். 4 நாளாக எங்கள் அம்மாவை வச்சு தான் மேலே படிங்க. ஓ, நம்ம திருநெல்வேலியா நீங்கள்? அதை நீங்கள் படித்த போட்ட கம்மாண்டா? ஓகே ஓகே. நீங்கள் நாகர்கோயிலா? அதனால் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். வந்த உடனே அந்த தோட்டத்தில் அங்கே நாற்று எடுத்துட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு வருவேன். சில நேரம் ஹாய் ஹாய் பாலா ஹாய், சில நேரம் கொஞ்சம் லேட்டாகவும், சில நேரம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவேன்னா. இங்கே நான் சங்கரன் கோயில். ஓகே ஓகே ஓகே, நாகர்கோயில். ஆமாம் ஆமாம், அதான் நீங்கள் போட்டிருக்கீங்களே, உங்கள் நேம்லேயே இருக்குது. சித்தார்த்தம் நாகர்கோயில். அதனால் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இன்றைக்கி அம்மா வந்ததுனால அம்மாவே எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு தான் போனேன் அம்மாவுக்கு. நீங்கள் இப்போ தூங்க, எங்கள் அம்மாவும் அங்கே அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அதனால் இங்கே ஒரு வேலையும் பார்க்காதீங்கம்மா, வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். நான் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளேயும் அவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுட்டாங்க. நாத்தெல்லாம் அறுத்தாச்சு. அதான் நாகர்கோவில் தான், நாகர்கோவில் தான். நான் தான் டக்குன்னு சங்கரன் கோயில்னு இருக்குன்னு. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அப்பா விட்டா போங்க. நான் சொல்ல மாட்டேன், அப்பா தான் சொல்லணும். அவங்க எல்லாம் தஞ்சாவூர். எங்கள் அம்மா இன்னும் 2 நாளில் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. எல்லாருமே யார் சொன்னா? எப்போ சொன்னிச்சு? அது சும்மா சொல்லும். அது வந்து அம்மா வந்து தஞ்சாவூரா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் என் பசங்களும் நாங்கள் ஊருக்கு போகிறோம், லீவு தானே இப்போ ஸ்கூலு, அதனால் நாங்களும் வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து எனக்கு இங்கே எல்லாருமே போயிட்டாங்கன்னா நான் தனியாக தோட்டத்தில் இருக்கணும்னு பயமாக இருக்குது. பயமாக இருக்குன்னு இல்லை, என்னமோ ஒரு வெறிச்சோடி மாதிரி வெறிச்சின்னு இருக்கும் பிள்ளைகள் இல்லாமல். அதனால் போக வேண்டாம்னு சொல்கிறேன். அவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலை, பார்ப்போம். எல்லாரும் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே லைக்கே போடல. யாருமே லைக் போடலை. ஒரே ஒரு லைக் மட்டும் தான் விழுந்திருக்கு. மழை நின்றுட்டு, நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். மழையும் நின்றுட்டு. அந்த முதல் லைக் நான் தான். அதான் நீங்கள் தான். அதுக்கப்புறம் லைக் விழுந்திருக்கு. 2 லைக் போட்டிருக்காங்க, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக அந்த லைக்குனா, நீங்கள் லைக் போட்டிங்கன்னா ஹாய் வணக்கம் வணக்கம், இந்த லைக் போட்டிங்கன்னா அடுத்தடுத்தவங்களுக்கு போய் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். கொஞ்சம் எனக்கு லைவுக்கு கொஞ்சம் ஆளுங்க வருவாங்க. அதுக்காக தான் அந்த லைக் வந்து லைக் போட்டிங்கன்னா லைக் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரி அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக போய் விழுகும். அதனால தான் லைக் கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா? 2வது லைக் கேப்டன் விஜயகாந்த். வணக்கம் பெண்ணே. வணக்கம் வணக்கம்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. என்னோட தோட்ட வேலைகளை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. நான் தோட்ட வேலை பார்க்குறேன்னா இல்லை சும்மா வந்து ரீல்ஸுக்காக போய் போகிறேன்னு நினைப்பீங்க. அதான் இன்றைக்கி உண்மைக்குமே காலைல என்ன வேலை பார்த்தேங்கிறது முன்னாடி லைவில் இருக்கும். நான் வந்து அதிகமாக வந்து லைவ் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் எடுக்கணும்னு நினச்சேன். நான் வேலை பார்க்குறது, நாற்று இருக்கிறது, கட்டி தூக்கி போடுறதுலாம். அது என் பொண்ணு தூங்கிட்டு இருந்துச்சு. அது போக மழை வேற தூரிக்கிட்டு இருந்துச்சு. மழையில் வந்தால் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகல. அதுக்கப்புறம் அது தெரியும், நேற்று லைவில் போட்டேன்.